வங்கியில் முழு நம்பிக்கையுடன் உங்கள் தரவை, உங்கள் பானை, உங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கிறீர்கள். வங்கி உங்கள் தரவை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியுமா? வங்கி அது தெரிந்தும் தெரியாமலும் அல்லது தரவு திருட்டு மூலம் மார்க்கெட்டிங் நிறுவனங்களிடம், கிரெடிட் கார்டு நிறுவனங்களிடம், கடன் கொடுப்பவர்களிடம், பிளாட் விற்பவர்களிடம் சென்று சேர்வதில்லையா? 2019இல் SBIயின் 3 மில்லியன் வாடிக்கையாளர் கணக்கு வங்கி வரலாறுகள் கசிந்தன. 2021இல் மொபிக்விக்கின் 8.2 டெராபைட் KYC தரவு கசிவு. அதே ஆண்டு ஜியோபெயின் 100 மில்லியன் கிரெடிட் கார்டு கட்டண விவரங்கள் கசிந்தன. இது கசிவா அல்லது தெரிந்தே தெரியாமலோ தரவு பகிர்வா? முடிவு உங்களுக்கே. இக்கசிவுக்கு நீங்கள் தான் விலை. இதை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். உதாரணமாக, குடும்பத்தினர் நலன் விசாரிக்காவிட்டாலும் மார்க்கெட்டிங் அழைப்பாளர்கள் தினமும் அழைத்து கிரெடிட் கார்டு, கடன், பிளாட் வாங்கும்படி வற்புறுத்துவார்கள். எங்கள் தரவு எங்கிருந்து வருகிறது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி.